வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பல நாள் கனவு. பல நாள்ன்றதை விட நீண்ட வருஷம் கனவு. ரொம்ப வருஷம், 15 வருஷம் கிட்ட ஆகிடுச்சி. எங்கே நாம் வாங்கிறது நம்ம வயிற்றுக்கே பற்ற மாட்டேங்குது. இப்போ விற்கிற விலைவாசியில் கனவு காணலாம், ஆனால் வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு சம்பளம் வரணும் இல்லை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அந்த நாள் இந்த வருஷம் தான் அமையும் அப்படின்னு எங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. அப்படி தான் சொல்ல முடியும். அதனால தான். ஏன்னா அந்த வண்டியும் பாவம், அது 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வண்டி, பழைய வண்டி எங்ககிட்ட இருக்கிறது, இப்போ ஓட்டிகிட்டு இருந்தது. அது அதுவும் எவ்வளோ தான் தாங்கும். அப்பப்போ ஒரு 500 700ன்னு வண்டி டயரெல்லாம் மாற்றி அதுக்கு மேலே அதுவும் தாக்கு பிடிக்கலை. ஃபுல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவசரம் வேணுமே வண்டின்றதுனால எதையோ வச்சு பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்க்குறீங்களா, டியோ அது இது சரியான வண்டிங்க இருந்தது. வண்டி ஃபுல் உக்காந்ததுக்கு அது முடிஞ்ச அளவுக்கு ஓடி உக்காந்துருச்சு பாவம் அந்த வண்டியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கணும்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி வாங்குகிற மாதிரி இல்லை, கரெக்டாக இருந்தது நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா இவ்வளோ வண்டி தேவைக்காக போயிட்டு இருக்கிறது ஏதோ ஒன்று. அங்கே ஃபுல் அமௌண்ட்டு கட்டலை. நம்மக்கிட்ட இருந்து நம்மளாம் என்ன பண்ணுவோம், நடுத்தர ஃபேமிலிலாம் இருக்கிற பொருளை வச்சு அதில் அந்த மாதிரி கொடுத்து பார்த்திங்கன்னா அதில் இதெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். ஃபைனலாக நம்ம புக் பண்ணிட்டோம். எனக்கு பிடிச்ச கலரு ப்ளூ கலர் நீங்களே பார்க்க போகிறீங்க. ஃபைனலாக புக் பண்ணி நம்ம வாங்கிட்டோம். ஒரு 2 வருஷத்துக்கு நான் போட்டிருக்கோம். மாதம் அது இஎம்ஐயில் தான் நாங்கள் கட்டிகிட்ருக்கோம். அதை முடிக்கணும், பார்ப்போம். அதுக்குள்ளார அது இதுன்னு வருது. அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சுட்டு பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் வண்டிக்கு எப்போவுமே பூஜை போகிறதுக்கு நம்ம பாடிகாட் முனீஸ்வரர் கோவிலுக்கு தான் வருவோம். ஸோ காலியாக இருக்கும்னு நினச்சா ஆடி மாதம் குலதெய்வத்துக்கு எல்லாம் பொங்கல் வைக்க வந்திருக்காங்க. சரியான கூட்டம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு போயிடலாம் பூஜையை போட்டுட்டு அப்படின்னு நினச்சா வரிசை கட்டிட்டு நிற்கிறாங்க. ஆடி மாதம் பொங்கல் வைக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பிடிச்சிருக்கா பாருங்கள். நம்மளுக்கு ப்ளூ, எனக்கு எப்போவுமே ஃபேவரெட் ப்ளூ. என்கிட்ட நிறைய ப்ளூ தான் இருக்குது கலரு. சாரீலேருந்து எல்லாமே, நம்ம வீட்டில் இருக்கிற சேர்லேருந்து ஸ்க்ரீன்லேருந்து ப்ளூ தான் மை ஃபேவரெட் கலர். வண்டி பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். பூஜை போட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா 2 வீலருக்கெலாம் 350 ரூபாவும் அந்த பூஜை போடுறதுக்கு. ஆட்டோவுக்கு 450 ரூபாவும் பூஜை போடுறதுக்கு. இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரே ஒரு மாலை, ஒரு தேங்காய், அப்புறம் பூஜை போடுறவருக்கு 50 ரூபா 100 ரூபா தரணுமா. இது அதிகம். நான் புலம்பி நின்றுட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். வேறு என்ன பண்ணுறது, சாமி விஷயம் ஆயிடுச்சு. ஆனாலும் ரொம்ப அதிகம்தான். நான் மட்டும்தான் கேட்டேன், வேறு யாரும் கேட்கல. கேட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, கம்மி பண்ணலை. ஃபைனலாக நம்ம பூஜையை முடிச்சிட்டோம். நல்லா பண்ணாங்க அந்த அண்ணன். பூஜை நல்லா பண்ணி முடிச்சுட்டு அப்படி எங்களுக்கும் கூட சேர்த்து சுற்றி போட்டுட்டு பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு பாடிகாட் முனீஸ்வரரை கும்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக கிளம்பிட்டு எதிரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு கும்பிடு நாங்கள் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு, அதில் ஒரு சாய்பாபா கோவில் புதுசாக கட்டியிருக்காங்க. அது எப்போ கட்டினாங்கன்னு தெரியல. அங்கேயும் ஒரு கும்பிடு நாங்கள் போட்டுட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு வண்டி வாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் பண்ண ஒரு அலப்பறை இருக்குது பாருங்கள். இன்னும் கற்றுக்கணும். ஏன்னா அவசரத்துக்கு பசங்களை ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரணுன்னு அந்த வண்டியை எடுத்துகிட்டு எங்கள் கார்த்தி இருக்கான் பாருங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் வண்டி எடுக்கும்போது உற்றையம்மோ அதே பாடிட்டு இருந்தான். நான் வேறு வடிவேல் வேறு உயிரே போக இல்லை, ஒரே ஏற்றுதான். ஃபஸ்ட்டு நாள் அது போனது ஒரு 7 நான் போயிருப்பேன். எப்படியோ விடாமுயற்சி விஸ்வரூபம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் இருக்குது பாருங்க. இருக்கிற மரம்லாம் என் மேலே தான் முறிஞ்சு விழுந்தது. அந்த அளவுக்கு நான் வண்டி கற்றுக்கிறேன்றதில் பாருங்கள். இன்னும் வளைய தெரியல. கற்றுக்கிட்டேன். ஒரு 7 நாள் இருக்கும். ஃபைனலாக நான் வண்டி கற்றுக்கிட்டேன், ஓட்டேன். சூப்பராக நல்லா ஓட்டிகிட்டு வரேன் நான், பார்க்குறீங்களா. ஆனால் இன்னமும் அந்த வளையிறது அதெல்லாம் தானாக வளைய மாட்டுறேன். நீங்கள் நிறுத்திட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக இப்படி தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃபைனலாக நான் இன்னும் கற்றுக்கலை. இன்னும் கற்றுக்கணும் நிறைய. ஒரு 7 நாளில் இவ்வளோ கற்றுக்கிட்டேன்னு என்னை எங்கள் பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.